ஃபியூச்சர் வேல்யூன்றது வந்து ஃபியூச்சர் வேல்யூ என்று சொல்றது அதாவது a dollar in hand today is worth more than a dollar to be received in future, because if you had it now you could invest in earn interest and end up with more than a dollar in the future. அதாவது எதிர்கால மதிப்புகள் இன்று $1 கையில் எதிர்காலத்தில் பெறப்பட வேண்டிய டாலரை விட மதிப்பு அதிகம். ஏனெனில் இப்போது உள்ள டாலர் எங்கள்ட்ட இப்போ $1 கையில் இருக்குமுண்டா அதுட பெருமதி இயல்பாவே தெரியும் உங்களுக்கு. பர்ச்சேசிங் பவர் இல்ல பல காரணங்களால அது இன்றைக்கு அதோட பெருமதி நாளைக்கு அது கிடைக்கிறத விட அல்ல எதிர்காலத்துல கிடைக்கிறத விட பெருமதி கூடியதாக காணப்படும். அதாவது இந்த கால்குலேஷன் நான் ஸ்டெப்பா தந்திக்கிறேன். 3 ஸ்டெப்ஸ்ல அதாவது கால்குலேட் பண்ணலாம். ஒன்று வந்து நார்மலா இந்த ஃபார்முலா போடாம கால்குலேட் பண்ணிக்கிட்டு போகலாம். அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் கால்குலேட் பண்ற நேரம் நாங்கள் ஃபர்ஸ்ட் இயர்ல 100 இன்வெஸ்ட் பண்ணா செகண்ட் இயர் ஆகிற நேரம் 105 ரூபாவாக மாறும். அதே திரும்ப 5% இன்ட்ரெஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். அதை திரும்ப அந்த இன்ட்ரெஸ்டோட நாங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ற நேரம் நெக்ஸ்ட் இயர்ல வந்து 110 ஆகும். அதே பிறகு 115.75 ஆக மாறும். இது வந்து நார்மலா எங்களோட கால்குலேஷன் இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பா கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஆனா இந்த ஒரு பெரிய நிறுவனங்களை பொறுத்தவரையில பெரிய டிரான்சாக்ஷன்களை பொறுத்தவரையில நிறைய டிரான்சாக்ஷன் இருக்கிற விடயங்களை பொறுத்தவரையில இது பிராக்டிக்கலி ஒரு சாத்தியமான விடயமா ஈக்காது. அதனாலதான் நாங்க ஃபார்முலாஸை யூஸ் பண்றோம். அப்படி இல்லாட்டி எக்ஸல் அப்ரோச்சை நாங்க யூஸ் பண்றோம். ஃபார்முலா பொறுத்தவரையில ஈஸியான ஃபார்முலா ஒன்று தான் நிற்குது. ஃபியூச்சர் வேல்யூவை பொறுத்தவரையில ப்ரெசன்ட் வேல்யூ இன்டு 1 + i இன்ட்ரெஸ்ட் ரேட் டு த பவர் n. அதை நாங்கள் யூஸ் பண்ணோம்னா ஈஸியா இந்த பெருமானத்தை கண்டுபிடிக்கலாம். அதே நேரம் நாங்கள் எக்ஸல்ல இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணோம்னா எக்ஸல்ல இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியும் எங்களுக்கு இந்த விடயத்தை கால்குலேட் பண்ணலாம். இது உங்களுக்கு விளங்கிக்கும் நான் நினைச்சிட்டேன். நான் இந்த ஒரு சின்ன ரீகேப் தான் பண்ணிட்டு போறேன். ஃபியூச்சர் வேல்யூவை பொறுத்தவரையில கம்பவுண்டிங் அது வந்து கம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்டோட கூடி போறதுனால இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட இருக்கிற நேரம் அந்த ஆரம்ப முதலீடு வந்து வெரி குயிக்காக பெரிய ஒரு முதலீட்டை கிரியேட் பண்ணும் அல்லது பெரிய ஒரு பெருமதியை கிரியேட் பண்ணும். உதாரணமாக நாங்கள் $1 இன்வெஸ்ட் பண்ணினோம்னா at 20% ஆஃப்டர் 10 years அது வந்து more than $6 மாறும். more than $6 மாறும். அதே போல நாங்க அதை 10% இன்வெஸ்ட் பண்ணோம்டா கம்பவுண்டிங் ரேட் வந்து 10 அது கிட்டத்தட்ட ஒரு $2.5 மாதிரி உருவாக்கும். இவ்வாறு நாங்க அதை ஜீரோல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லாம வச்சிருந்தோம்டா அது $1 ஆஃப்டர் 10 years ஆல்சோ இட்ஸ் $1 தான் காணப்படும். இப்ப வந்து நான் ஃபியூச்சர் வேல்யூக்கான ஒரு உதாரணம் தந்திருக்கிறேன். நீங்க அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அதை கால்குலேட் பண்ணலாம். நான் லாஸ்ட் கிளாஸ்ல செஞ்சு காட்டினேன். அதே பிறகு ப்ரெசன்ட் வேல்யூன்றது என்னன்னா ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோட இன்றைய பெறுமதி என்ன, தற்போதைய பெறுமதி மதிப்பு என்ன. பல வழிகளில் தற்போதைய மதிப்பு எதிர்கால மதிப்புக்கு நேர் எதிரானது. ஒரு மதிப்பை முன்னோக்கி இணைப்பதற்கு பதிலாக அதை மீண்டும் தள்ளுபடி செய்கிறீர்கள். இது ஃபியூச்சர் வேல்யூ வந்து ப்ரெசன்ட் வேல்யூ ஃபார்முலாவை நாங்கள் ஃபியூச்சர் வேல்யூ ஃபார்முலாவே இதுக்கு அப்ளை பண்ணி இதை கால்குலேட் பண்ணலாம். இதையும் 3 ஸ்டெப்ஸ்ல கால்குலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் கால்குலேட் பண்ணேலும். அடுத்தது ப்ரெசன்ட் வேல்யூ டேபிள்ல எப்படின்னா ப்ரெசன்ட் வேல்யூ நாங்கள் கால்குலேட் பண்றதுக்கு ஃபியூச்சர் வேல்யூ டிவைடட் பை 1 + i அல்லது r யூஸ் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் டு த பவர் n எவ்வளோ காலம்ன்றதை யூஸ் பண்ணி அதை கால்குலேட் பண்ணலாம். அதே பிறகு கால்குலேட்டர் அப்ரோச்லையும் இதை நாங்கள் இந்த அதாவது இந்த ஃபீல்டை நாங்கள் கொடுத்தோம் என்றால் ஒட்டோவாக கால்குலேட்டர்லையும் கால்குலேட் பண்ணலாம்.
அதே போல எக்ஸல்லையும் இதை கால்குலேட் பண்ணலாம். அப்புறம் இதுல வந்து டிஸ்கவுண்டிங் அப்ரோச் காணப்படுறதுனால இதுல இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட இருக்கிறதுனால குறுகிய காலத்துல பெறுமதி 0 கிட்டிய பெறுமதியாக வந்துடும். ஆனா அது இன்ட்ரெஸ்ட் ரேட் 0வாக காணப்பட்டா எப்பயுமே அதோட பெறுமதி வந்து 1ஆகத்தான், டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் வந்து 0ண்டா 1ஆகத்தான் காணப்படும். ஆனா டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் 20%டா அது வித்தின் ஷார்ட் பீரியட் அது வந்து அந்த பெருமானம் மிக குறைந்து சொல்றதை நாங்க காணலாம். ரைட், இது ப்ராக்டிக்கல் கொஸ்டின்ஸ் தந்திருக்கிறேன், உங்களுக்கு பார்க்கலாம். நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் நான் கவர் பண்ணினேன். இப்போ annuity future values. In order to annuity has a regular periodic payment that occur at the end of each period. அதாவது annuityன்றது வந்து உங்களுக்கு தெரியும், நாங்கள் சில பேமெண்ட்ஸ் செய்வோம், ஒருக்கலை பே பண்ண மாட்டோம், எவ்ரி மந்த் பே பண்ணுவோம், அல்லது எவ்ரி இயர் பே பண்ணுவோம். அப்போ அப்படி பே பண்ணுற நேரம் அதோட டோட்டலாக நாங்கள் எவ்வளோ ஃபியூச்சர் வேல்யூ என்ன, அந்த டோட்டல் நான் பே பண்ணது டோட்டல் ஃபியூச்சர் வேல்யூவை நாங்கள் கால்குலேட் பண்ணுறதுக்கு பிஎம்டின்ற வந்து எங்களோட அந்த அன்யூட்டி பேமெண்ட் அது வந்து அதை 1 + i to the power n -1 அதை டிவைட் பண்ணுற திரும்ப ஐயால். அப்போ எங்களுக்கு அந்த உண்மையான வேல்யூவை காணலாம். தந்துக்கிறேன் ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் அன்யூட்டி. எங்களோட அன்யூட்டி பேமெண்ட்ஸ் ஒவ்வொரு மந்த்லியோ அல்லது நாங்கள் அனுவலோ பே பண்ணுற அந்த பேமெண்ட்டை அன்யூட்டி பேமெண்ட் தான் ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் அன்யூட்டி பேமெண்ட். பிஎம்டி பேமெண்ட் பெர் பீரியட், ஒவ்வொரு பீரியட்லேயும் நாங்கள் எவ்வளோ பே பண்ணுறோம்ன்றது தான் எங்களோட பேமெண்ட் பெர் பீரியட்ன்ற விஷயம் வரும். ஐ வந்து இன்ட்ரெஸ்ட், என் வந்து நம்பர் ஆஃப் பீரியட். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எங்களுக்கு கால்குலேட் பண்ணலாம். இதுல இந்த உதாரணத்துல நாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் படி நாங்க கால்குலேட் பண்ணிக்கிறத பார்த்தா உங்களுக்கு விளங்கும். பிஎம்டி வந்து 100, annual பேமெண்ட் வந்து 100, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 5, நம்பர் ஆஃப் பீரியட் வந்து 3. நாங்க 3 வருஷம் தான் அதை பே பண்றோம், அல்லது 3 மாசம் முன்னும் எடுக்கலாம், இல்லைன்னா 3 வருஷம் முன்னு நாங்க எடுத்துக்கிறோம். ஆகவே ஃபர்ஸ்ட் பீரியட்ல நாங்க வந்து அந்த பீரியட் முடிகிற நேரம் பே பண்ணுவோம் 100 ரூபாய், செகண்ட் பீரியட்ல திரும்ப 100 ரூபாய், தேர்ட் பீரியட்ல 100 ரூபாய். அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எங்களுக்கு 5% தரப்பட்டிருக்குது, 5%. ஆகவே எங்களோட ஃபியூச்சர் வேல்யூவை காண்றதுக்கு நாங்க அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட பார்த்தோம் என்றால் ஃபர்ஸ்ட் பீரியட்ல 110 ரூபா 25 தான் பே பண்ணுவோம் என்ற இன்ட்ரெஸ்ட் டைம் சேர்த்து, செகண்ட்ல 105 பே பண்ணுவோம், திரும்ப தேர்ட் பீரியட்ல 100 ரூபா பே பண்ணுவோம். டோட்டலா நாங்க கூட்டினோம்டா 310.25 வரும். சில நேரம் இது சமமாக, இதுதான் நாங்க டோட்டலா பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டை சமமாக பிரிச்சு ஒரு மாசத்துக்கு எவ்வளவு பே பண்ண வேணும் என்ற ஒரு மெத்தடும் வரும். உங்களுக்கு தெரியுமா, பேஜஸ் அல்லது இந்த நிறைய அந்த நாங்க இப்ப வீட்டு கன்சியூமர் டியூரபிள் அல்லது எதுவுமே வாங்குற நேரம் எங்களுக்கு சின்ன ஒரு அமௌண்ட் அட்வான்ஸா பே பண்ணிட்டு திரும்ப மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கலாம். அப்படி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்குற நேரம் இன்ஸ்டால்மெண்ட்டை கால்குலேட் பண்ற ஒரு மந்த்துக்கான இன்ஸ்டால்மெண்ட்டை கால்குலேட் பண்ற மெத்தட் தான் இது. இந்த ஃபார்முலா உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. இந்த ஃபார்முலாவை பொறுத்த வரையில எப்படி கால்குலேட் பண்றன்ற இந்த ஃபார்முலால உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறதுனால எனக்கு அந்த ஃபார்முலாவை நாங்க எப்படி யூஸ் பண்றோம்ன்றத கால்குலேட்டர்ல உங்களுக்கு காட்டலும். எனக்கு அந்த கால்குலேட்டர்ல நான் இதுல உங்களுக்கு பார்த்தா விளங்கும். இந்த ஃபார்முலாவை ஈஸியா கொடுக்கலாம். இதை அப்ளை பண்ற நேரம் ஃபியூச்சர் வேல்யூ அன்யூட்டி எங்களுக்கு 100 தந்திக்குது. அதே பிறகு 1 + i to the power n, அதே பிறகு i இங்க -1 இங்கே வந்தாலும் பிரச்சனை இல்லாது. அப்ப அதை நான் கால்குலேட் பண்ணேன்டா
315.25 வரும். 315.25 வரும். அது annuity present value வந்து இந்த annuityல present value கால்குலேட் பண்றதும் அதே ஃபார்முலாவை நாங்க இங்க தலைகீழா தான் மாத்துறோம். தலைகீழா மாத்தி அதனை யூஸ் பண்ணி எங்களுக்கு கால்குலேட் பண்ணலாம். ஆகவே இங்க எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற இந்த தகவல்களை வைத்துக்கொண்டு ஈஸியாக இதை கால்குலேட் பண்ணலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் நாங்கள் கால்குலேட் பண்ண என்றால் அதோட வேல்யூ வந்து எங்களுக்கு 272 வரும். பிரசன்ட் வேல்யூ வந்து 272 வரும். அதே நேரம் இந்த ஃபார்முலால போட்டாலும் அதே விட தான் எங்களுக்கு வரும். இதை ஈஸியாக எங்களுக்கு எங்களோட கால்குலேட்டர்ல கால்குலேட் பண்ணலாம். அல்லது எக்ஸல் ஷீட்லையும் இதை விடத்தை எங்களுக்கு கால்குலேட் பண்ண முடியும். இது அனுட்டி டேபிள்ல இங்க தரப்பட்டிருக்குது. நீங்க எக்ஸல் டேபிள்ல போட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸல் இந்த ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா எக்ஸல் ஃபங்க்ஷன் அப்ரோச்ல உங்களுக்கு இந்த விஷயங்களை கொடுத்தீங்கன்னா அதனூடாக ஈஸியாக கால்குலேட் பண்ணி எடுக்கலாம். ஆகவே டெக்னாலஜியை யூஸ் பண்ற நேரம் ஈஸியா இந்த விடயங்களை கால்குலேட் பண்ணலாம். இப்போ நான் வந்து பிராக்டிஸ் கொஸ்டின் இதுல போட்டிருக்கிறேன். பிராக்டிஸ் கொஸ்டினை பொறுத்த வரையில assume that the plan of buying கொண்டோன்றை வந்து கொண்டமோனியம் ஒரு அந்த உங்களுக்கு தெரியும் வீட்டு திட்டங்கள் இருக்குது. அந்த வீடு கொள்ளணும் செய்யற நேரம் 5 years from now and you estimate that you can save 2500 per year. உங்களுக்கு ஒரு இயருக்கு $2500 சேவ் பண்ணலாம். For 5 years you plan to deposit the money in a bank at 4% interest and you will make the first deposit at the end of the year. அந்த வருடத்துல கடைசியில how much will you have after 5 years என்று கேட்டிருக்குது. ஆகவே இதை வந்து நீங்க 5 years பிறகு எவ்வளவு ஈக்குறன்றதை உங்களுக்கு ஈஸியா கால்குலேட் பண்ணலும். அந்த ஃபார்முலாவை நாங்க யூஸ் பண்ணோம் என்றால் இந்த ஃபார்முலாவை நாங்க யூஸ் பண்ணோம் என்றால் 1 plus I to the power n. ஆகவே எங்களுக்கு தெரியும் 1 plus 0.04 தான் எங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் 0.04 to the power 5 to the power 5 வந்தா அந்த வார விடைய நாங்க என்ன செய்வோம்டா -1 அதோட -1 கழிச்சிட்டு அதை திரும்ப என்ன செய்வோம்டா எங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டால பிரிப்போம் 0.04. அது வந்து அந்த அமௌண்ட பிஎம்டி எங்கட 2500 நாங்க பெருக்கினோம் என்றால் 2500 பெருக்கினோம் என்றால் 13,540 எங்களை விட வரும் 40.8. இதை நீங்க செஞ்சு பார்க்கலாம். அந்த ஃபார்முலால நீங்க அப்ளை பண்ண வேண்டியது என்னன்னா இந்த ஃபார்முலால தான் பிஎம்டிக்கு நீங்க போடுவீங்க 2500 1 plus I வந்து என்னன்னா 0.4 அப்ப 1.04 to the power n வந்து 5. அதுல வார விடையிலிருந்து -1 கழிச்ச பிறகு வார அந்த விடைய ஐயால எங்கட 0.05 பிரிச்சோம்டா பிரிச்சு வார அந்த இந்த முழுமைக்கான விடைய நாங்க பிஎம்டி பெருக்கினோம்டா எங்களுக்கு வார விட வந்து இதாய்க்கும் 13,540 வரும். அதே போல in an ordinary annuity 5 annual payment 110% interest rate, how many years will the first payment earn interest and what will this payment value at the end?
இது வந்து இதையும் உங்களுக்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம். இதுல வந்து for an ordinary annuity with a 5 annual payment of 100 and 10% interest rate, how many years will the first payment earn interest and what will this payment? உங்களுக்கு இதை பார்க்கணும் என்னன்னா, உங்களோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பீரியட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் வந்து 5 years. ஆகவே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அடுத்தது இங்க வந்து இந்த எக்ஸாம்பிளை பொறுத்து நாங்க எடுக்க வேண்டிய அசம்ஷன் என்னன்றால், நாங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை என்ன செய்வோம்டா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இப்ப நாங்க ஃபர்ஸ்ட் இயர் எண்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் இயர் எண்ட் டு 5 year எண்ட் ஆறுனதுக்கு நாங்க 4 வருஷம் தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சுப்போம். 5 year ஆறுனதுக்கு 4 வருஷம் தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சுப்போம். ஆகவே எங்களோட ஆன்சர்ல வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் 4 years தான் நிற்கும். அதே பிறகு நாங்க இதை 146 நாங்க எப்படி கண்டுபிடிச்சுவோம்டா, இங்க திரும்ப இந்த ஃபார்முலாவுக்கு நீங்க போனீங்கடா, சாரி இந்த ஃபார்முலாவுக்கு போனீங்கடா, நாங்க இந்த ஃபார்முலாவையும் இங்க இந்த ஃபார்முலாவை தான் நாங்க அப்ளை பண்ணணும். அதாவது நாங்க இன்வெஸ்ட் பண்றோம் 1 plus 0.01. அத வந்து நாங்க எவ்வளவு காலம் வைக்கிறோம்டா, 4 years வைக்கிறோம். 4 years to the power 4, sorry, sorry, 1.1 to the power 4, அதே பிறகு -1 divided by 0.1. அப்ப எங்களுக்கு வர ஆன்சர் வந்து 146.41 வரும். இதை நீங்க அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி செஞ்சு பார்க்கலாம். எனக்கு இதுல அந்த ஒரு பெர்மிட் பண்ணது இல்லை, அதை உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்கு ஈஸியாக செய்யலாம். அதே போல அடுத்த எக்ஸாம்பிளையும் உங்களுக்கு செய்யலாம். நாங்க அடுத்த போமுண்டா பெர்பெச்சுவிட்டிஸ். பெர்பெச்சுவிட்டிஸ்ண்டா என்ன? அதாவது பெர்பெக்சுவல் நான் சொல்லுவோம். பெர்பெச்சுவிட்டிஸ்ண்டா முடிவிலி. இன்வெஸ்ட்மெண்ட் லைஃப் டைம் எங்களுக்கு தெரியாது, அல்லது லைஃப் டைம் ஒரு முடிவிலி இல்லை. அப்ப பெர்பெச்சுவிட்டிஸ் வந்து ஆர் செக்யூரிட்டிஸ் தட் promise to make payment forever. அந்த செக்யூரிட்டி வந்து எப்பயுமே எங்களுக்கு ஒரு வருமானம் தந்து கொண்டே இருக்கும். உதாரணமாக கம்பெனிகளோட ஷேர்ஸ்ல நாங்க ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணோம் என்றால், அந்த ஷேர்ஸ்ல இருந்து வார வருமானம் அந்த கம்பெனி இருக்கும் வரைக்கும் வரும். அதாவது நாங்க அந்த ஷேர்ஸை விற்கல, நாங்க தொடர்ந்து வச்சுக்கிறோம்டா, அந்த கம்பெனி ஈக்கிற எவ்வளவு காலமோ அந்த காலம் முடியும் மட்டும் அது வரும். அப்ப the present value of perpetuity can be found. அது present value எங்களுக்கு ஈஸியா அல்லது ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். வெரி ஈஸி, வெரி சிம்பிள் ஃபார்முலா. with that simple formula we can easily calculate that. வெரி ஈஸியாக எங்களுக்கு அதை கால்குலேட் பண்ணலாம். with the simple formula value of இங்க வந்து I to the power r, sorry, I divided by r என்று தந்திக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் டிவைடட் பை, அல்லது உண்மையில நாங்க இதை எடுக்கலாம் எப்படின்னா, எங்களுக்கு வர வருமானம் ஐ இன்கம் அந்த ரேட்டால இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆர் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டால பிரிக்க வாரதன் ஆர் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட். ஆகவே கேஷ் ஃப்ளோ, எங்களோட கேஷ் ஃப்ளோ எங்களுக்கு என்ன வருமானம் வருது, இட்ஸ் டிவைடட் பை
இன்ட்ரெஸ்ட் ரேட் ஓ ஈல்ட். இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் ஈல்டையும் நான் உங்களுக்கு நேரத்தோட விளங்கப்படுத்திக்கிறேன். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் ஈல்டு நான் உங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்திக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்தா ஸ்மூத்தானா என்ன பெர்சன்டேஜ் அது கன்சிடர் பண்ணும். ஈல்டை பொறுத்த வரையில ஈல்டு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ற நேரம் வார அந்த உண்மையில சொன்னா ஐஐஆர் மாதிரி தான் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அந்த கால்குலேஷனுக்கு வர அந்த மெத்தட்ல தான் ஈல்டும் கால்குலேட் பண்ணப்படும். இங்க அசம்ஷன் ஒன்று இருக்குது, திரும்ப அந்த ஈல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணப்படும். அந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட் இதுவும் இது இம்பேக்டும் இதுக்குள்ளால வரும். அவை இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ ஈல்ட் ரெண்டுல ஒன்று உங்களுக்கு எடுக்கலாம். உங்களுக்கு தார தகவல்களின் படி அந்த தகவல்களின் படி கேஷ் ஃப்ளோ டிவைடட் பை இன்ட்ரெஸ்ட் ரேட் or yield. Interest rate or yield. ஆகவே நாங்க இப்ப இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். இங்க எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற உதாரணத்துல the British Council that pay 25 annual payment $25 if interest rate are currently 5.2. what is the value of council? இதை வந்து நாங்க கால்குலேட் பண்றதுக்கு ஆக ஈஸி. 25 perpetual 25 divided by 5.2 நாங்க எழுதினோம்டா 0.052 வரும். அப்ப எங்களுக்கு மொத்தமா 480.76 என்ற இந்த ஆன்சர் எங்களுக்கு வரும். அவை ஒரு பெர்பெச்சுவிட்டிஸ்ல நாங்க இன்வெஸ்ட் பண்ணோம் என்றால் அல்லது அவர் ரிட்டர்ன் கிடைக்கும் என்றால் அது ரிட்டர்ன் 25 ரூபான்னு நாங்க எடுத்தோம் என்றால் அது வந்து the interest rate discount factor 5.2 நாங்க கன்சிடர் பண்ணோம் என்றால் எங்களுக்கு கிரியேட் பண்ணும் 480.77 வேல்யூ. ஆனால் ஒன்றை விளங்கிக் கொள்ளணும், இதுல ஃபியூச்சர் வேல்யூவை கால்குலேட் பண்ண முடியாது. ஏன்னா ஃபியூச்சர் வேல்யூவை கால்குலேட் பண்றதுக்கு ஃபியூச்சர் வந்து அதுக்கு ஒரு முடிவிலி, ஃபியூச்சர்ன்ற முடிவிலி இல்லை ஏன்னா அது எவ்வளவு காலம் அந்த நிறுவனம் இருக்குமோ அவ்வளவு காலம் வரும். எங்களுக்கு அதை டிஃபைன் பண்ணல, வரைவிருக்க இயல. ஆகவே அந்த விஷயம் இங்க வராது. ஓகே, இங்க ஒரு உதாரணம் தந்திருக்கிற US Treasury offers to sell your bond 585.43. US Treasury bond ஒன்று ஆஃபர் பண்றாங்க 584. no payment will be வரணும் made until the bond mature 10 years from now. அதாவது இது நாங்க சொல்றோம் என்னன்னா zero coupon bond, no any payment within the period. However, what at which time it will be redeemed 1000. நாங்க இப்ப எடுத்துக்கிறோம் 5585 ரூபாய்க்கு. அது ஆஃப்டர் 10 years எங்களுக்கு 1000 rupees தருவாங்க. what interest rate would you earn if you bought this bond at 585? நாங்க இந்த பொண்டை வாங்கினா இந்த விலைக்கு வாங்கினால் நாங்க எவ்வளவு ஏர்ன் பண்ணிக்கிறோம்ன்றதுதான் எங்களோட ஃபார்முலா இங்க நான் தந்திருக்கிறேன். ஈஸி ஃபேஸ் வேல்யூ. இது ஃபேஸ் வேல்யூ வந்து 1000 டிவைடட் பை பிரைஸ், அல்லது இது பிரைஸ் தான் நாங்க சொல்லுவோம். ஃபேஸ் வேல்யூ இது பிரைஸ் வந்து 585. அதே பிறகு டு த பவர் n 1 டிவைடட் பை n minus 1. அப்ப ஈஸியா எங்களுக்கு இதை கால்குலேட் பண்ணலாம். நீங்க பார்க்கலாம், எங்களுக்கு தரப்பட்ட தகவல் படி ஃபேஸ் வேல்யூ வந்து 1000. எங்களுக்கு தரப்பட்ட தகவல் படி பிரைஸ் வந்து நாங்க பர்ச்சேஸ் பண்ற பிரைஸ் வந்து US dollars 585.43. நாங்க பர்ச்சேஸ் பண்ற பிரைஸ் வந்து 585.43. அப்ப எங்களுக்கு என்ன வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 10.
அப்போ நாங்க இதை அப்ளை பண்ணி பார்த்தோம்டா எங்க கால்குலேட்டர்ல எங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிச்சலாம். ரைட் 585.43 divided by 1000. சாரி, அடுத்த பக்கத்துக்கு வரணும். சாரி, 1000 divided by 585.43 அந்த விடையில டு த பவர், அந்த வார விடையில பவர் வந்து 1/n. அப்ப எனக்கு தெரியும் 10 இயர்ஸ், அதை 1/10 அதை வந்து 0 டு த பவர் 0.1 போட்டோம்டா வார ஆன்சர் 1.055 ஆன்சர் வரும். நீங்க கால்குலேட் செஞ்சீங்கடா அந்த 1.55 ஆன்சர்ல இருந்து மைனஸ் இந்த ஃபார்முலால தரப்பட்டிருக்கிற 1 நாங்க என்ன செய்யணும்டா கழிக்கணும். 1 - 1 அப்போ வரும் 0.055 வந்து வரும் ஆன்சர். இன்டு 100% ஆக்குறதுக்கு நாங்க 100 × 100 ஈக்குவல் 5.5% வரும். 5.5% தான் இதோட ஆன்சர். இதை ஈஸியாக எங்களுக்கு கால்குலேட் பண்ணலாம். நாங்க பொண்ட பிரைஸ் டீப் டிஸ்கவுண்டட் பொண்ட் நான் சொல்லுவோம். 10-year bond is trading at 585.43. Its face value is 1000. If we apply all the information to this formula, we can end up with 5.5%. 5.5% percentageல தான் எங்களோட அந்த விட வரும். அவே இது வெரி ஈஸி. நாங்க அடுத்த எக்ஸசைஸ் போவோம் என்றால், அடுத்த எக்ஸசைஸ்ல எங்களுக்கு தந்திருக்கிற வந்து மைக்ரோசாஃப்ட் in 0.12% per share in 1994. 10 years later, in 2004, it's in 1.04. அதாவது மைக்ரோசாஃப்ட் கம்பெனியின் ஷேர்ஸை நாங்க வாங்கிக்கிறோம். அந்த ஷேர்ஸை வாங்கினது வந்து 1994. அந்த நேரத்தில் எங்களுக்கு கிடைச்ச ரிட்டர்ன் வந்து 0.12%. அதை ஆஃப்டர் 10 years later in 2004 இட்ஸ் ஏன் அந்த ஷேர்ஸ் எங்களுக்கு சம்பாதிச்சு தருது அல்லது ஏன் பண்ணுது $1.04. நாங்க இங்க பார்த்தோம் $0.12 வந்து இப்ப ஆஃப்டர் 10 years it has gone up to $1.04. What was the growth rate in Microsoft earnings per share? அதாவது ஏர்னிங்ஸ் பெர் ஷேர்ன்றதை நாங்கள் பிறகு படிப்போம். ஏர்னிங்ஸ் பெர் ஷேர்ன்றா நீங்க அதை விளங்கி கொள்ளணும். ஏர்னிங்ஸ் பெர் ஷேர்ன்றா கம்பெனி ஏர்ன் பண்ண நெட் ப்ராஃபிட்டை நம்பர் ஆஃப் ஷேர்ஸால பிரிக்க வாரதுதான் ஏர்னிங் பெர் ஷேர். டோட்டல் ஏர்னிங் அதாவது நெட் ஏர்னிங், நெட் ரிட்டர்ன் அல்லது ரிட்டர்ன் ஏர்னிங்னு சொல்லுவோம். இல்ல நாங்க எடுக்கோம் நெட் ஏர்னிங் தானே இருக்கணும். நெட் ஏர்னிங்ஸ், நெட் ப்ராஃபிட் நாங்க சொல்லலாம். நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். எத்தனை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிக்கிறோம் அந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸால நாங்க அதை பிரிப்போம். அவ்வாறு பிரிக்க போற நேரம் வர ஆன்சரை தான் இபிஎஸ் சொல்லுவோம். ஏர்னிங் பெர் ஷேர். ஏர்னிங் பெர் ஷேர் ஒரு ஷேருக்கான உழைப்பு, ஒரு பங்குக்கான உழைப்பு என்றது நாங்கள் கால்குலேட் பண்ணுவோம். அவ்வாறு ஒரு பங்குக்கான அந்த ஏர்னிங் பெர் ஷேர் ஒரு பங்குக்கான உழைப்பை நாங்க கால்குலேட் பண்றதுக்கு மொத்தமாக நாங்க ஏன் பண்ண எங்களோட நெட் மொத்த தேறிய லாபத்தை மொத்த நம்பர் ஆஃப் வழங்கப்பட்ட பங்குகளால பிரிக்க வாரதுதான், ஒரு கம்பெனி வழங்கிய பங்குகளால பிரிக்க வாரதுதான் அந்த ஏர்னிங் பெர் ஷேர். இப்ப நாங்க இதுக்கு ஃபார்முலா நான் கீழே தான் இருக்கிறேன். டிவிடெண்ட் குரோத்தை தான் கேட்டிருக்கிறாங்க. ஓவர் த 10 year பீரியட் இந்த டிவிடெண்ட் எப்படி குரோவ் ஆயிக்குது? இந்த டிவிடெண்ட் குரோவ் ஆகிக்கிறத நாங்க பார்த்தோம்னா எங்களுக்கு டிவிடெண்ட் என்
டிவிடெண்ட் எண் என்றால் டிவிடெண்ட் எண் என்பது 1.04 குறிக்கும். 2004 ஆஃப்டர் 10 இயர்ஸ் எங்களுக்கு கிடைச்ச டிவிடெண்ட் வந்து 1.04 டிவைடட் பை டிவிடெண்ட் 0. நாங்க ஸ்டார்ட் பண்ற நேரம் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல கிடைச்சது வந்து 0.12. அதாவது கடைசியா கிடைச்ச டிவிடெண்ட் ஃபர்ஸ்ட் கிடைச்ச டிவிடெண்டால பிரிக்க அந்த தொகையை நாங்க என்ன செய்வோம்டா 1 to the power 1 divided by n, அதாவது நம்பர் ஆஃப் பீரியட் 1 வந்து 1 divided by நம்பர் ஆஃப் பீரியட் -1 -1. ஆகவே இதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்ச டிவிடெண்ட் வந்து இந்த கால்குலேட்டர்ல இதை அப்ளை பண்ணி பார்த்தீங்க என்றால் உங்களோட கால்குலேட்டர்ல அப்ளை பண்ணி பார்க்கலாம். 0.12 இதுதான் எங்களுக்கு கிடைச்ச டிவிடெண்ட் ஃபர்ஸ்ட்டுக்கு. டிவைடட் பை ஃபர்ஸ்ட் கிடைச்சது இது. அதுக்கு முதல்ல நாங்க எதை டிவைட் பண்ணணும் என்றால் 1.04 divided by 0.12. அப்ப எங்களோட வார ஆன்சர் டு த பவர் 1/10 தான் தந்திக்குது. ஆகவே நாங்க என்ன செய்யணும் என்றால் ஒன்றுங்கீழ் 10 தான் வர வேண்டாம் 10 இயர்ஸ். ஆகவே அதை ஒன்றுங்கீழ் 10 நாங்க பிரிச்சோம் என்றால் வரும் 0.1. ஆகவே டு த பவர் 0.1. அப்ப எங்களுக்கு வார விட வந்து 1.241 விட ஆன்சர் வரும். அந்த ஆன்சர்ல இருந்து நாங்க இங்க தரப்பட்டிருக்கிற 1 கழிக்கணும். 1 -1 அப்புறம் 0.241 வரும். 0.241 into 100 அது 24.1 25.1% தான் இதோட growth. இதோட growth வந்து 24.1%. அதே பிறகு நாங்க இன்னும் ஒரு கேள்வி தந்திக்குது. எங்களுக்கு இது யூசிங் NPR யூஸ் பண்ணி ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். ஏற்கனவே தந்த அந்த ஃபார்முலாவையும் மைக்ரோசாஃப்ட்ல வந்து ஏர்னிங் பெர் ஷேர் வந்து 1.04 ஆயிக்குது. and its growth rate is during the period 10-year period was 24.1. நாங்க கால்குலேட் பண்ணதே தந்திக்குது. If the growth rate were maintained, how long would it take for Microsoft EPS to double? இதை வந்து 1.4 டபுள் ஆக்குறதுக்கு 1.4 டபுள் ஆக்குறேன்டா 2.08 1.04 டபுள் ஆக்குறது 2.08 divided by 1.04 to the power 1 divided by n. என்னன்ற வந்து இங்க எங்களுக்கு தரப்படல. எண் வந்து எங்களுக்கு தெரியும். அந்த எண் அந்த பகுதி தான் தெரிய ஃபார்முலால. ஆனா எங்களுக்கு தெரியும் இந்த ஃபார்முலாவுக்கு போனோம்டா மேலே தரப்பட்டிருக்கிற ஃபார்முலா போனோம்டா டிவிடெண்ட் growth தெரியும். growth வந்து 2.24.1 டிவிடெண்ட் வந்து 2.8 இது டிவிடெண்ட் டபுள் ஆகும். அதுதான் நாங்க மேல தரப்பட்ட அடுத்த கேள்வியில. ஆகவே 2.08 டிவைடட் பை 1.04
சாரி, அந்த உங்களுக்கு கேட்டுச்சதுரிய நான் அந்த பிரசன்ட் பண்றது. ஆகவே திரும்ப ஒரு முறை கொஞ்சம் ரீகாப் ஒன்று பண்றேன். சாரி. annuity future value நாங்க காண்ற அந்த ஃபார்முலா இங்க தந்திக்கிறேன். அதை யூஸ் பண்ணி எங்களுக்கு காணலும் வெரி ஈஸியாக அதை கால்குலேட் பண்ணலாம். annuity அந்த எக்ஸாம்பிள் தந்திக்கிறேன். இதை நான் 3 மெத்தட்ல காணலும்ன்றத நான் இங்க சொல்லிக்கிறேன். ஒன்று வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் கண்டா இப்படியான ஒரு ஆன்சர் வரும். அப்படி இல்லாட்டி எங்களுக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். ஃபார்முலாவை யூஸ் பண்ற நேரம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற விஷயத்த நாங்க ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா 1 + 0.1 + 0.5 தான் எங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட். டு த பவர் n வந்து 3 இயர், n வந்து டு த பவர் n 3 இயர்ஸ். அந்த வார ஆன்சர்ல இருந்து -1 -1 கழிச்சோம்டா வார ஆன்சரை நாங்க என்ன செய்வோம்டா, இல்ல நாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டிக்கிறோம். இன்ட்ரெஸ்ட் ரேட் 0.05 பிரிச்சோம்டா அரை 3.15. இத எங்களோட பேமெண்ட் வந்து 100, அதால பெருக்கணும்டா 315.25 அந்த ஆன்சர் எங்களுக்கு வரும். 315.25 ஆன்சர். நாங்க இங்க அப்ளை பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னன்னா 1 + I வந்து எங்களோட 0.05 டு த பவர் n வந்து 3. அதேபோல இத நாங்க இது பண்ணோம்டா இங்க ரெண்டும் ஈக்குவல் ஆகிக்குது, டிரெக்டா கழிக்கலாம். ஆகவே இது வந்து வார ஆன்சர்ல இருந்து 1 கழிச்சோம்டா திரும்ப அந்த ஆன்சரை நாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டால பிரிக்க வார விடைய 100ஆல பெருக்கணும்டா. இன்னும் PMD 100 வரும். 315.25 ஆன்சர் வரும். அதே மாதிரி பிரசன்ட் வேல்யூவையும் காணலாம். பிரசன்ட் வேல்யூவை நாங்க காண்ற நேரம் ஃபார்முலாவை மாற்றி போடணும். நாங்க ஃபார்முலாவை திருப்பி போடணும். திருப்பி போட்டா நாங்க அந்த எல்லா மேல கூடின எல்லாத்தையும் அப்ளை பண்ணோம்டா எங்களோட ஆன்சர் வந்து 272.32 ஆக வரும். இதுல பிரசன்ட் வேல்யூவையும் காணலாம். அடுத்தது பிராக்டிகல் கொஸ்டின்ஸ் தந்திக்கிறேன். நான் நேரத்தோட இந்த பிராக்டிகல் கொஸ்டின் செஞ்சேன். ஐ டோன்ட் நோ வெதர் உங்களுக்கு லிசன் பண்ண தெரியாது. நான் ஒரு இடத்துல கண்டேன் மைக் ஆஃப் மாய் விளங்கிச்சு, அதனால நான் திருப்பி ரீகப் பண்ணிக்கிட்டு வந்தேன். ஆகவே இந்த இதுல வந்து 5 இயர்ஸ்க்கு நாங்கள் 2500 per இயர் படி இன்வெஸ்ட் பண்றோம். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 4%. கடைசியா முடிகிற நேரம் எவ்வளோ இருக்குன்றது தான் கால்குலேட் பண்ணிக்கிறேன். அதை ஈஸியா எங்களுக்கு கால்குலேட் பண்ணலாம். 5 இயர்ஸ்க்கு வந்து நாங்க இன்வெஸ்ட் பண்றோம் 2500. ஆகவே எங்களோட பீரியட் வந்து 5 இயர்ஸ். 1 வந்து எங்களோட 1 + இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 0.4 1 + 0.4 டு த பவர் 5 இயர்ஸ். அப்ப 5 வார விடையிலிருந்து 1.21 வருது. -1 அந்த ஃபார்முலால வார விடயம் தான். மைனஸ் கழிச்சோம்டா 0.2166 வருது. இதை திரும்ப டிவைடட் பை 0.04 நான் யூஸ் பண்ணோம்டா 5.516 வரும். இன்டு எங்களோட பேமெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து 2500. அவை ஆன்சர் 13,514 ஆன்சர் வரும்.
அதே போல இதையும் எங்களுக்கு அதே அப்ளை பண்ணி ஒரு வருஷம் எங்களோட நாங்க இந்த இந்த எக்ஸாம்பிள் படி எக்ஸாம்பிள் இங்கே 100 வந்து 2 எக்ஸாம்பிள் 5 வருஷத்துல அதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்றோம் 100 ரூபாய் படி எண்ணில் நாங்க இங்க எடுக்க வேண்டிய அசம்ஷன் இன்வெஸ்ட் பண்றோம் அந்த 100 ரூபாய் எவ்வளவு காலம் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஈக்குன்னு ஃபர்ஸ்ட் கேள்வி அவை நாங்க எண்ணில் இன்வெஸ்ட் பண்றோம்டா 5 வருஷம் ஆனதுக்கு எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் 4 வருஷம் தான் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கும் அதே நேரம் அந்த 100 ரூபாய் எவ்வளவா க்ரோ ஆகிக்குதுன்றத கால்குலேட் பண்றதுக்கு நான் சொன்ன நேரத்தோட சொன்ன அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணோம்னா எங்களுக்கு ஈஸியாக இதை கால்குலேட் பண்ணலாம் ரைட் ப்ராக்டிஸ் கொஸ்டினை தான் நான் பார்த்தோம் அடுத்து வந்து பேப்பர் ட்ரீஸ்ன்ற வந்து இது என்னண்டா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அது முதிர்வு தேதி இல்லை முதிர்வு காலம் இல்லை அதற்கு அது நீண்ட காலத்துக்கு போகும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீண்ட காலத்துக்கு போகும் அதுக்கு ஒரு முதிர்வு காலம் ஒன்று இல்லை முதிர்வு திகதி இல்லை அவையோட என்லெஸ் ஆன வாழ்வு உதாரணமா நம்ம கம்பெனி ஒன்றுல இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம் அந்த கம்பெனி எவ்வளவு காலம் செவைவ் ஆகும்னு எங்களுக்கு சொல்ல தெரியாது அது செவைவ் ஆகும் ஃபார் அ லாங் டைம் அது எவ்வளவு காலம் என்று வரையறை இல்லை ஆகவே அவ்வாறான ஒரு கம்பெனியோட இந்த லாபம் எங்களுக்கு கிடைக்கிற வருமானத்தை நாங்கள் கால்குலேட் பண்ற நேரம் அதோட ஃபியூச்சர் வேல்யூவை எங்களுக்கு கால்குலேட் பண்ணலாம் ஃபியூச்சர் வேல்யூவை ஏன் கால்குலேட் பண்ணலாம்டா எங்களுக்கு தெரியாது எப்ப முடியும் உண்டு அப்ப எத்தனை இயர் எல்லாம் எங்களுக்கு கால்குலேட் பண்ணலாம் ஆனா ப்ரெசன்ட் வேல்யூவை கால்குலேட் பண்ணலாம் ப்ரெசன்ட் வேல்யூவை கால்குலேட் பண்றதும் வெரி ஈஸி என்னோட டோட்டல் கேஷ் ஃப்ளோவை இன்ட்ரெஸ்ட் ரேட்டால இன்ட்ரெஸ்டோ ஈல்டால நான் பிரிக்கிறது நான் இன்ட்ரெஸ்டையும் ஈல்டையும் வேறுபடுத்தி சொன்னேன் இன்ட்ரெஸ்ட் ரேட்னா எங்களுக்கு ஸ்ட்ரைட்டா வர அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்ப அதே போல ஈல்டுன்றது எங்களோட ரீஇன்வெஸ்ட்மெண்ட் கன்சிடர் பண்ணுவோம் ஐஐஆர்ன்ற அந்த விஷயத்தை தான் ஈல்ட் கால்குலேட் பண்ணுவோம் ஈல்ட் ரேட் அதுல ரெண்டுல ஒன்று எங்களுக்கு தரப்பட்டதை யூஸ் பண்ணலாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஈல்ட் தரப்பட்டிருந்த ஈல்ட் ஆகவே எங்களுக்கு தெரியும் என்னோட கேஷ் ஃப்ளோ வந்து இந்த படி 25 ரூபாய் என்னோட கேஷ் ஃப்ளோ 25 எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் 5.2% ஆகவே 25 டிவைடட் பை 0.052 வந்தா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அந்த இது ஃபியூச்சர் வேல்யூ வந்து ப்ரெசன்ட் வேல்யூ வந்து 480.77 ஆன்சரை எங்களுக்கு தரும் அடுத்தது இங்க வந்து பிராக்டிஸ் கொஸ்டின் ஒன்று தந்திக்குது நான் இதை செஞ்சேன் நான் திருப்பி சொல்றேன் ஒரு டிஸ்கவுண்டட் பாண்ட் ஒரு டீப் டிஸ்கவுண்டட் பாண்ட் தான் இது தரப்பட்டிருக்குது யூஎஸ் ட்ரெஷரி ஆஃபர்ஸ் சேல் யூ அ பாண்ட் அட் 585 no permanent payments will be made until the bond maturities பாண்ட் மெச்சூரிட்டிஸ் வரைக்கும் இடையில எந்த பேமெண்ட்ஸும் காணப்படாது நார்மல் பாண்ட் என்றால் அதுக்கான பேமெண்ட்ஸ் இன் பிட்வீன் எங்களுக்கு கிடைக்கும் கூப்பான் இன்ட்ரெஸ்ட் நான் சொல்லுவோம் அது இன் பிட்வீன் கிடைக்கும் ஆனா இந்த இடத்துல இன் பிட்வீன் ஒரு பேமெண்ட்டும் இல்ல அட் த மெச்சூரிட்டி நாங்க இந்த தொகையை 585 ரூபாவை இன்வெஸ்ட் பண்ணால் அட் த மெச்சூரிட்டி எங்களுக்கு கிடைக்கும் 1000 அட் த மெச்சூரிட்டி எங்களுக்கு 1000 கிடைக்கும்டா what rate would you earn if you bought this bond ன்னு கேட்டீங்க நாங்க இந்த பாண்டை பர்ச்சேஸ் பண்ணா எங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் இது ஈஸி அதுக்குரிய ஃபார்முலா இஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் வேல்யூ இன் எஃப் ன்ற ஃபியூச்சர் வேல்யூ அல்ல ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 1000 இந்த 1000 பிரைஸ் இங்க பிரைஸ்ன்றது அவங்க விக்கிற பிரைஸ் வந்து 585 அது டு த பவர் ஃபர்ஸ்ட் வேல்யூ டிவைடட் பை பிரைஸ் டு த பவர் 1/n இன்னும் வந்து ஒன்றிங்கீழ் என்னன்றத நாங்க அதோட பவரால இது பண்ண பிறகு அதுல இருந்து 1 கழிச்சா எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும் ஆகவே எங்களுக்கு இது ஈஸியா பார்க்கலாம் எங்களோட ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 1000 டிவைடட் பை 585.43 வர ஆன்சர் டு த பவர்
1/n நீங்க 10 இயர்ஸ். அப்ப இத 1/n என்ன நாங்க 1 10ஆல பிரிச்சோம்டா 0.1 வரும். டு த பவர் 0.1 வரும். 0.1 அந்த ஆன்சர் இது நாங்க 1 கழிப்போம். 1 கழிச்சோம்டா எங்களுக்கு வாரது 0.055. இத 100% இத into 100 into ஆன்சரை 100%க்கு நாங்க மாத்தினோம்டா வரும் 5.5%. இந்த தரப்பட்டிருக்கிற 5.5% இந்த ஆன்சர் வரும். 5.5 அந்த ஆன்சர் வரும். அதே போல இன்னும் வந்து டிவிடெண்ட் growth அந்த ஃபார்முலா தரப்பட்டிருக்குது. டிவிடெண்ட் growth கால்குலேட் பண்றது வந்து அதாவது ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ற நேரம் அந்த கம்பெனி ஷேர் சேல் பண்ணுது 0.12 per share in 1994. After 10 years 2004 in 2004 it's in 1.04. after 10 years அது என்ன பண்ணுது 1.04. அப்ப நாங்க இதுல what was the growth rate in Microsoft earning per share start like 0.12. அது வந்து after 10 years 1.04 மாறுது. இதுக்கு ஈஸி ஃபார்முலா இங்க தந்திருக்கிறேன். டிவிடெண்ட் growth equal டிவிடெண்ட் n அதாவது 10 years இங்க வந்தா 10 after 10 years டிவிடெண்ட் விலை கிடைக்குது. டிவிடெண்ட் in 0 years இன்வெஸ்ட் பண்ற நேரங்களுக்கு கிடைச்ச டிவிடெண்ட் அல்லது EPS இது சொல்லலாம். earning per share 0.12. EPS எல்லாத்தையும் டிவிடெண்ட் கொடுக்க மாட்டாங்க. இந்த ஃபார்முலால டிவிடெண்ட் தான் தந்திருக்கு. டு த பவர் 1/n minus 1 ஈஸியா எங்களுக்கு கால்குலேட் பண்ணலாம். எப்படின்னா எங்களுக்கு தெரியும் ஆஃப்டர் 10 இயர்ஸ் எங்களுக்கு கிடைக்கிற 1.04 டிவைடட் பை இனிஷியலி எங்களுக்கு கிடைக்கிற 1.12. அதுல வந்து வர ஆன்சருக்கு டு த பவர் 1/10 வரும். ஏன்னா 10 இயர்ஸ் ஆகவே எங்களுக்கு தெரியும் 10ஆல பிரிச்சோம்னா 0.1 ஆகவே டு த பவர் 0.1 எங்களோட ஆன்சரா வரும் 1.241. அது -1 கழிச்சோம்டா 0.24 into 100% மாத்தினோம்டா இத into 100 24.1% என்ற ஆன்சர் எங்களுக்கு வரும். அடுத்தது இதிலே அதே ஃபார்முலாவை நாங்க அப்ளை பண்ணோம்னா அடுத்த விஷயம் என்னன்னா என்ன பெர்சன்டேஜ்ல டபுள் ஆகும். அதாவது 2004ல 1.04 இருக்குது. growth rate நான் கண்டுபிடிச்சோம் 24.1%. இந்த if the growth rate were maintained how long would it take Microsoft EPS to double? இது 1.04 டபுள் ஆகிறதுக்கு 2.08 ஆகிறதுக்கு எவ்வளவு காலம் எடுக்கும்ன்றதுதான் எங்களோட கேள்வி. அதை எங்களுக்கு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி செய்யலாம். கூடுதலா கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி தான் செய்வாங்க. இங்க வந்து இந்த ஃபார்முலால எங்களுக்கு இந்த எண்ணை தான் ஏற்றிக்கிறாங்க. இந்த ஃபார்முலாவுக்கு நாங்க மற்ற விடயங்கள் எல்லாம் அப்ளை பண்ணி இந்த எண்ணை கண்டுபிடிச்சோம்னா எங்களுக்கு இந்த ஆன்சரா வரும் 3.21. அதே போல கடைசியா தந்திக்கிற வந்து கேள்வி வந்து வெரி ஈஸி. அதாவது உங்களோட பிரசன்ட் வேல்யூ ஆஃப் பெர்பெச்சுவிட்டி அதாவது பிரசன்ட் வேல்யூ வந்து 1000 வந்து இருக்குது. அதை நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. சாரி வருமானம் எடுங்க 1000 கிடைக்குது. year beginning 1 year from now if the appropriate interest rate is 5 what is the present value of perpetuity that pays 100? எங்கட அந்த முடிவிலி இன்வெஸ்ட்மெண்ட் பே பண்ணுது 1000. அதோட பிரசன்ட் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்குது. வெரி ஈஸி. நாங்க இதை கால்குலேட் பண்றது 1000 டிவைடட் பை இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 0.05. அப்ப 20,000 ஆன்சர் ஈஸியா வரும். ஆகவே நாங்க இந்த செக்ஷனை நாங்க இதோட முடிச்சிரும். இதுல எதுவும் குழப்பங்கள் விளங்காமைகள் இருந்தால் உங்களை கேட்கலாம். இதுல ரெக்கார்டிங்ல எதுவும் சிக்கல்கள் இருந்தா அல்லது ரெக்கார்ட் பண்ண படல என் வாய்ஸ் உங்களுக்கு கேட்கலன்னு இருந்தா
நீங்கள் யூ கேன் ரைட் மீ, எனக்கு நீங்கள் டெலிஃபோன்லையும் கான்டாக்ட் பண்ணலாம். அப்போ நான் அந்த வழங்காத பகுதியை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தலாம். என்ற இமெயில் அட்ரஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறதுனால வருது இல்லை, husam@cbsl.lk, husam@cbsl. ஒரு நிமிஷம் தாங்க, நான் உங்களுக்கு அட்ரஸ் தரேன். husam@cbsl.lk, or you can call me not 777-8088-49. இந்த ரெண்டு வழியிலையும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். நான் சின்ன பிரேக் கொண்டு எடுப்போம், ஒரு 10 minutes. After 10 minutes we will start ratio analysis. ரேஷியோ அனாலிசிஸ்ல எங்களுக்கு ரேஷியோஸை இந்த 4 வகையாக வகைப்படுத்தலாம், 4 பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட்ல நாங்கள் வந்து பார்க்கறது லிக்விடிட்டி ரேஷியோ. லிக்விடிட்டி ரேஷியோ திரவத்தன்மை விகிதங்கள். They measures the firm's ability to meet current obligations. அதாவது திரவத்தன்மை வீதங்களூடாக நாங்க ஒரு நிறுவனம் என்ன பார்க்கிறோம்னா, அந்த நிறுவனத்தின் அன்றாட கொடுக்கல் வாங்கல்களை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான நிதி நிறுவனத்துக்குள்ளால காணப்படுதா, கேஷ் இன்ஃப்ளோ அண்ட் கேஷ் அவுட்ஃப்ளோ, அல்லது கேஷ் அவைலபிள் டு மீட் கரண்ட் ஆப்ளிகேஷன்ஸ். நடைமுறை பொறுப்புகளை மீட் பண்றதுக்கான திரவத்தன்மை நிறுவனத்துல காணப்படுகிறதா என்பதை கால்குலேட் பண்றதுதான் இந்த லிக்விடிட்டி ரேஷியோ. அதே பிறகு லீவரேஜ் ரேஷியோ. Leverage ratio shows the proportion of debt and equity in financing the firm's assets. அதாவது நிறுவனத்துல சொத்துகள் எப்படி ஃபைனான்ஸ் பண்ணப்பட்டிருக்குது, அதாவது ஈக்விட்டிஸ் உரிமையாளர்களால ஃபைனான்ஸ் பண்ணப்பட்டிருக்குதா அல்லது கடன்கள் ஊடாக ஃபைனான்ஸ் பண்ணப்பட்டிருக்குதா, என்ன போர்ஷன்ல கடனுக்கும் ஈக்விட்டிக்கும் இடையில எப்படியான ஒரு பெர்சன்டேஜ்ல அது ஃபைனான்ஸ் பண்ணப்பட்டிருக்குது, அந்த ஃபைனான்சிங் அதை காட்டும். The ratio shows the proportion of debt and equity in financing the firm's asset. அடுத்தது activity ratio. To reflect the firm's efficiency utilizing the asset எவ்வளவு தூரம் நிறுவனம் திறமையாக பயன்படுத்திக்கின்றதான் இந்த ஆக்டிவிட்டி ரேஷியோ காட்டும். அதே போல போர்ட்ஃபோலியோ ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ், லாபத்தன்மை வீதங்கள் என்பது these ratios measures overall performance and effectiveness of the firm. அந்த நிறுவனத்தின் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸையும் அந்த நிறுவனம் எவ்வளவு தூரம் எஃபிஷியன்டாகவும் எஃபெக்டிவாகவும் ஒர்க் பண்ணுகின்றத இந்த ரேஷியோஸ் காட்டும். ஆகவே இப்படி நாங்க ஃபைனான்சியல் ரேஷியோஸை 4 பிரிவின் கீழ உள்ளடக்க முடியும். அதாவது லிக்விடிட்டி ரேஷியோ, லிவரேஜ் ரேஷியோ, ஆக்டிவிட்டி ரேஷியோஸ் அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ. இந்த 4க்குள்ளாலையும் பல ரேஷியோஸ்கள் வரலாம். இது மேஜர்
அடிப்படை மேஜர் அடிப்படையில கேட்டகரைஸ் பண்ணிக்கிறோம், பிரிவுகள் ஆக்கிக்கிறோம். அடுத்தது நாங்க இதுல ஒவ்வொரு ரேஷியோஸாக ஒவ்வொரு செக்ஷனாக நான் பார்த்துட்டு போவோம். ரைட். திரவத்தன்மை வீதங்கள்ன்ற நேரம் நடப்பு விகிதம். நடப்பு வீதம் என்பது ஒரு நிறுவனத்தின் நடப்பு சொத்துக்களை நடைமுறை சொத்து கரண்ட் அசெட் வந்து நடப்பு பொறுப்புகளால பிரிக்க வாரது. மொத்த கடன் நடப்பு சொத்து அந்த நிறுவனத்துல காணப்படுகின்ற நடப்பு சொத்துக்களை நடப்பு பொறுப்புகளால பிரிக்க வாரதுதான் கரண்ட் ரேஷியோ. குயிக் அசெட் ரேஷியோ பொறுத்தவரையில கரண்ட் அசெட் மைனஸ் ஸ்டாக்ஸ் divided by current liabilities. விரைவு விகிதம்னு நாங்க சொல்லுவோம், அசெட் ரேஷியோன்னு நாங்க சொல்லுவோம், அப்படி அல்லது குயிக் ரேஷியோன்னு சொல்லுவோம். இந்த விரைவு விகிதத்தை பொறுத்த வரையில நடப்பு சொத்துக்கள்ல இருந்து இருப்புகளை கழிக்க மைனஸ் இருப்பு, அதாவது நிறுவனம் விற்பதற்காக வைத்திருக்கின்ற அந்த சொத்துக்கள் இருப்புகள், நிறுவனம் திரும்ப விற்கிறது வச்சுக்கிற அந்த இருப்புகளை கழிக்க வர அந்த தொகைய நடப்பு பொறுப்புகளால பிரிக்க வாரதம் வந்து விரைவு விகிதம். ஆகவே இந்த நடப்பு விகிதம் விரைவு விகிதத்தை நாங்க அழகா விளங்கிக் கொள்ளணும். விரைவு விகிதத்துக்கும் நடப்பு விகிதத்துக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம், நடப்பு விகிதம்ன்றதுல வந்து கரண்ட் அசெட் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். இந்த குயிக் ரேஷியோ அல்லது நான் சொல்லுவோம் அதை விரைவு விகிதம் உண்டு அல்லது அசெட் ரேஷியோன்னு நான் சொல்லுவோம், அது ஈக்குவல் வந்து கரண்ட் அசெட் மைனஸ் ஸ்டாக் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். இப்ப எங்களுக்கு ஒரு டீடைல்ஸ் கொஞ்சம் தரப்பட்டு இங்க பாருங்க, எங்களுக்கு காணலாம் இங்க டோட்டல் கரண்ட் அசெட் வார நேரம் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட் 2188, short term investment 65 and receivables 1072. ஸ்டாக் இருப்புகள் நிறுவனத்தில் காணப்படுகின்ற இருப்புகள் வந்து 8338. இங்க ரிசீவபிள்னா நிறுவனத்துக்கு பெற வேண்டிய வெளியாட்கள் இருந்து நிறுவனத்துக்கு வர வேண்டியவைகள். அதர் கரண்ட் அசெட் வந்து 254. இதை நாங்க இங்க மில்லியன் எடுக்கணும், மில்லியன் ருபீஸ் அல்லது டாலர் எடுக்கலாம், ஏதோ ஒரு டெர்மினாலஜி. இட்ஸ் மில்லியனோ டாலர் எடுத்தா சும்மா எடுக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் கூட்ட வாரதான் எங்களோட டோட்டல் அசெட் 11,970. அதே போல எங்களோட லயபிலிட்டிஸை பார்த்தா, கரண்ட் லயபிலிட்டிஸை பார்த்தா அக்கவுண்ட் பேயபிள் 4,560, outstanding expenses 809, tax payable 307, deferred revenue எங்களுக்கு வர வேண்டிய வருமானம் 998, income tax payable 227, other outstanding expenses 1134. இந்த டோட்டல் பண்ணோம்னா 8035 வருது டோட்டல் லயபிலிட்டிஸ். டோட்டல் அசெட் வந்து எங்களோட டோட்டல் கரண்ட் அசெட் வந்து வருது 11,917, டோட்டல் கரண்ட் லயபிலிட்டிஸ் 8035. ஆகவே இங்க ஃபார்முலால நாங்க இதை அப்ளை பண்ணோம் என்றால் டோட்டல் அசெட் வந்து 11,971 டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டிஸ். டோட்டல் கரண்ட் அசெட் வந்து 11,971 டிவைடட் பை 8035. அப்ப எங்களுக்கு ஆன்சரா வருது 1.48. 1.48 தான் எங்களோட கரண்ட் ரேஷியோ. ஒரு நிறுவனத்தை பொறுத்த வரையில கரண்ட் ரேஷியோவை பொறுத்த வரையில ஒன்றை விட கூடவாகவும் அதே நேரம் 2 விட குறைவாகவும் இருப்பது சிறந்தது என்று சொல்லுவாங்க. ஏண்டா அது நிறுவனத்துக்கு சிறந்த ஒரு நிலைமையா நிறுவனத்துல காட்டும் உண்டு. அது அல்லது லிக்விடிட்டி பிரச்சனை இல்லாத ஒரு நிறுவனம் என்ற விடயத்தை அது குறித்து காட்டும் என்ற ஒரு விஷயம் பேசப்படுது அல்லது ஒரு ஸ்டாண்டர்ட் மாதிரி ஃபாலோ பண்ணப்படுது. ஆனா இந்த 1.48ன்றதோ அல்லது 1 and below 2ன்றது நிறுவனங்களை பொறுத்து நிறுவனம் மாறுபடும், நிறுவனங்களோட தன்மைகளை பொறுத்து மாறுபடும். சில நிறுவனங்கள் வந்து அடிக்கடி கேஷ் ஜெனரேட் பண்ணிக்கொண்டே இருக்கும்,
அந்த நிறுவனங்களை பொறுத்தவரையில கரண்ட் ரேஷியோ பெரிய அளவுல இருக்கணும் இல்லை. சில நிறுவனங்கள் அவங்களோட அந்த கேஷ் ஜெனரேஷனுக்கு லேட் ஆகும், சொல்லி திரும்பி வார கால பகுதி லேட் ஆகும். அப்போ அங்க வந்து கேஷ் ஜெனரேஷன் மிக முக்கியமான ஒரு விடயமாக கருதப்படும். ஆகவே அவங்கள பொறுத்தவரையில அவங்க கேஷ் ஜெனரேஷன் ஷோர்ட் ஆகிக்கிறதுனால லிக்விடிட்டி முக்கியமான ஒரு விடயமாக கருதப்படும். அவை அவங்க கூடுதலான லிக்விட் அசட்டை வைக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். ஆகவே அதை நான் வந்து கரண்ட் ரேஷியோ அந்த இடத்துல கரண்ட் ரேஷியோ கூடுதலா இருக்கும். குயிக் எக்ஸிட் ரேஷியோ பார்த்தா இங்க 0.45 வந்துக்குது. இது வந்து எங்களோட டோட்டல் கரண்ட் அசெட் 11,975 இருந்து டோட்டல் ஸ்டாக் தந்திருக்கிறது இருப்பு நிறுவனத்தோட வியாபார இருப்புகள். அந்த இருப்புகளை கழிக்க வர தொகைய நான் பிரிச்சுக்கிறோம் டோட்டல் கரண்ட் லயபிலிட்டியால. ஆகவே அப்படி பிரிக்கிற நேரம் 0.45 கரண்ட் குயிக் ரேஷியோ வந்து 0.45 காணப்படுது. நான் நினைக்கிறேன் இது ஒரு நிறுவனத்தை பொறுத்த வரையில பெரும்பாலும் ஒரு போதாத அல்லது நிறுவனத்துல லிக்விடிட்டி இஷ்யூ ஒன்றை கிரியேட் பண்ணுகின்ற ஒரு நிலைமையைத்தான் இது காட்டும். ஆகவே இது அதிகரிக்க வேண்டும் இந்த நிறுவனத்தை பொறுத்தவரையில. ஏறத்தாழ 1 அல்லது 0.8 இருக்கிறது நிறுவனங்களுக்கு சிறந்தது. இதை விட கூட மேலும் நான் சொன்னேன் அந்த நிறுவனங்களோட தன்மைக்கு ஏற்ப அவங்க கேஷ் ஜெனரேஷனுக்கு ஏற்ப சேல்ஸுக்கு ஏற்ப அது வித்தியாசப்படும். அந்த கேஷ் சேலா கரண்ட் டெபிட் சேலா பர்ச்சேசிங் அது ஒவ்வொரு நிறுவனங்களை பொறுத்தவரையில அந்த திரவ தன்மையோட தேவை வித்தியாசமாக காணப்படும். எல்லா நிறுவனத்துக்கும் ஒரே பொதுவான ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ரேஷியோட லிமிட் ஒன்று சொல்லலாம். ஏன்னா நிறுவன ஆர்கனைசேஷன் டு ஆர்கனைசேஷன் இட்ஸ் டிஃபர். ஆகவே இங்க வந்து நாங்க லிக்விடிட்டி ரேஷியோல கரண்ட் ரேஷியோவும் குயிக் ரேஷியோ அல்லது குயிக் ரேஷியோ இது ரெண்டும் தான் நாங்கள் கால்குலேட் பண்றோம். இதைத்தான் நான் தந்திக்கிறேன். அடுத்த நாங்கள் ரேஷியோவாக லீவரேஜ் ரேஷியோ, லீவரேஜ் விகிதம் அல்லது ஈக்விட்டிக்கான கடன். அதாவது நிறுவனத்துல எப்படி நிறுவனம் ஒரு கடன் கூடின ஒரு நிறுவனம் ஆயிக்குதா, கடன் அந்த தன்மை எப்படி அல்லது இன்னும் கடன் வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி நிறுவனம் ஆயிக்குதா, கடனுக்கும் ஈக்விட்டிக்கும் இடையில உள்ள இது என்ன, இது நிறைய விடயங்களை சொல்லும் இந்த ஃபார்ம். இந்த டெப்ட் டு ஈக்விட்டி லிவரேஜ் இந்த வீதத்துல டெப்ட் ஈக்விட்டின்ற விஷயம் வந்து நிறைய விடயங்களை எங்களுக்கு சொல்லித்தரும். ஏன்டா ஒரு ஆள் நிறுவனத்துக்கு கடன் கொடுக்க போறாரு அல்லது இன்வெஸ்ட் பண்ண போறாரு, அப்ப அவரு டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தா விளங்கும் அந்த நிறுவனத்தின் நிலம் எப்படி இருக்குது, நிறுவனத்துல தன்மை எப்படி இருக்குது. அடுத்தது கியரிங் ரேஷியோன்றது லாங் டேர்ம் லயபிலிட்டி வந்து டிவைடட் பை ஈக்விட்டி ரிசர்வ்ஸ் அண்ட் லாங் டேர்ம் லயபிலிட்டிஸ், அதாவது லாங் லைன் லயபிலிட்டிஸை டிவைட் பண்ணி. ஆகவே இதுவும் அந்த கியரிங் ஈக்விட்டி ரேஷியோ போன்றதுதான் கியரிங் ரேஷியோவும். நீண்ட கால கடன் டிவைடட் பை ஈக்விட்டி பிளஸ் ஒதுக்குகள்னா நிறுவனங்கள் என் பண்ற அவளையும் பங்காளர்கள் பகிர்ந்து கொடுக்காது, அல்ல குறிப்பிட்ட தொகையை ஒதுக்குகளாக வைத்திருக்கும். அந்த ஒதுக்கு அல்லது ரிட்டைனிங் போன வருஷம் என் பண்ண ப்ராஃபிட்ல முழுக்க பங்காளர் கொடுக்காம ஒரு தொகையை ஒதுக்கி வச்சுக்கும். அந்த தொகையை நீண்டகால பொறுப்புகள் நீண்டகால பொறுப்புகளை சேர்த்து பார்க்குற நேரம் தான் இந்த கியரிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணப்படுது. இப்ப இங்கே வந்து எங்களுக்கு ஒரு உதாரணம் தந்திருக்குது. ஷார்ட் டேர்ம் டெப்ட் வந்து நோட்ஸ் பேயபிள் கரண்ட் போர்ஷன் ஆஃப் லாங் டேர்ம் லைபிலிட்டிஸ். லாங் டேர்ம் லோன்ல இந்த வருஷத்துக்குள்ள கொடுக்க வேண்டிய அந்த லோன் கரண்ட் என்ற ஒரு வருஷத்துக்கு உட்பட்ட காலப்பகுதியில் பே பண்ண வேண்டியது. பாண்ட் பேயபிள் பாண்ட் வந்து இஷ்யூ பண்ணி அதில் 84,000 இருக்குது. அடுத்தது அதர் ஃபிக்ஸ்ட் பேமெண்ட்ஸ், வேற நிலையான பேமெண்ட்ஸ் செலுத்த வேண்டியது. இது எல்லாத்தையும் கூட்டினா 163 இருக்குது. ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டி வந்து 37. ஆகவே இந்த டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ நான் கால்குலேட் பண்ற நேரம் 163 37ஆல பிரிச்சோம்னா எங்களுக்கு டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோவை காணலாம். 163 divided by 37,000.
அந்த 4.4 ஆன்சர் அவங்களுக்கு தரும். 4.41 ஆன்சர். இதை பார்த்தா இந்த நிறுவனத்தை பார்த்த பார்வையில் அவரோட ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் வந்து 37,000 அவரோட ஈக்விட்டி கடன் கொடுத்து அல்லது கொடுக்க வேண்டிய கடன்கள் 1,63,000 இருக்குது. உங்களுக்கு பார்த்தாவே விளங்கும் ஒரு கடன் பழு உள்ள ஒரு நிறுவனம், அல்லது இந்த நிறுவனத்துல நிறைய கடன் இருக்குது என்ற ஒரு விஷயம்தான் இங்க எங்களுக்கு முடிவாக கூற முடியும். ஆகவே இது 4.1 டைம்ன்ற வந்து ஈக்விட்டியோட 4 மடங்கோட கடன், ஈக்விட்டியோட 4 மடங்கு தான், 4 மடங்கையும் விட கூடுதலாக கடன் காணப்படுது. 4.4 மடங்காக கடன் காணப்படுது. கியரிங் ரேஷியோ நாங்கள் இங்க கால்குலேட் பண்ணிக்கிறோம். இங்க வந்து அசெட், கரண்ட் அசெட், லாங் டேர்ம் அசெட் ரெண்டும் தரப்பட்டிருக்குது. டோட்டல் அசெட், அதே பிறகு கரண்ட் லைபிலிட்டிஸ் 130,000. இது டோட்டலா ஒவ்வொன்றா பார்த்தோம்னா வருது 130,000. லாங் டேர்ம் டெப்ட் 210. அதே போல டோட்டல் லைபிலிட்டிஸ் 340. அதே போல கேபிட்டல் 50, ரிட்டைன் ஏர்னிங் 150, டோட்டல் ஈக்விட்டி 200. இப்போ நாங்கள் கியரிங் ரேஷியோ பார்த்தா எங்களோட டெட் வந்து இருக்குது, கரண்ட் லைபிலிட்டிஸ் 130 இருக்குது, லாங் டேர்ம் லைபிலிட்டிஸை தான் நாங்கள் எடுப்போம் 210. அதை டிவைட் பண்ணுவோம். டெப்ட் வந்து 210, அதே நேரம் லாங் டேர்ம் ஈக்விட்டி டோட்டல் ஈக்விட்டி வந்து 200, 210 plus 200, 51.22% கியரிங் ரேஷியோ காணப்படுது. கியரிங் ரேஷியோவும் இங்க வந்து 51.22% இந்த கணக்குல காணப்படுது. ஆக்டிவிட்டி ஆபரேஷனல் ரேஷியோஸ், இதுல வந்து டெட்டர்ஸ் டர்ன் ஓவர் பீரியட். டெட்டர்ஸ் எங்களோட ஆபரேஷனல் ரேஷியோஸ்ல வந்து மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தகவல்களை வச்சு நிறுவனம் தன் கேஷ் ஃப்ளோ, கேஷ் தேவைகளை பல முடிவுகள் எடுக்கிறதுக்கு இது உதவி செய்யும். இங்கேயும் நாங்கள் இந்த கியரிங் ரேஷியோ அல்லது டெட் ரேஷியோவை பொறுத்த வரையில நிறுவனத்துக்கு இது பெரிய தகவலை கொடுக்கும். நிறுவனத்துல நிலைமை என்ன, நிறுவனம் கடன்களை குறைக்கணுமா அல்லது கடனை கூட்டணுமா, அப்படியான பல தகவல்களை இந்த கியரிங் ரேஷியோவும் இது கொடுக்கும். டிசிஷன் மேக்கிங்க்கு மிக பொருத்தம். அல்லது கடன்களை குறைக்கிறேன்டா என்ன கடன் கூடினமாய் விளங்குது, அந்த இடத்துல குறைக்கிறதுக்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதை மேனேஜ்மெண்ட் தீர்மானிக்கிறதுக்கு முக்கிய தகவல்களை அந்த 2 ரேஷியோவும் வழங்கும். அதே போல ஆக்டிவிட்டி அல்லது ஆபரேஷனல் ரேஷியோன்னு நாங்கள் சொல்றது வந்து டெட் டர்ன் ஓவர் பீரியட். நாங்கள் இதை டீட்டெயிலாக படித்தோம். எவரேஜ் டெட்டர்ஸ் டிவைடட் பை சேல்ஸ் இன்டு 365. அதே போல ஸ்டாக் டர்ன் ஓவர்ன்ற ஸ்டாக் டர்ன் ஓவரை நாங்கள் நேரத்தோட ஒரு சப்ஜெக்ட்ல படிச்சுக்கிறோம். கிட்டத்துல படித்தோம், ப்ரெசன்டேஷன் செஞ்சுக்கிறேன், அதை பாருங்க. அதுலேயும் எவரேஜ் காஸ்ட், எவரேஜ் ஸ்டாக் டிவைடட் பை எவரேஜ் ஸ்டாக்ன்ற நேரம் பிகினிங் ஸ்டாக் பிளஸ் எண்டிங் ஸ்டாக் டிவைடட் பை 2 இன்டு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சால்ட். எவ்வளோ பொருள், எவ்வளோ பெருமதியான பொருள் விற்கப்பட்டிருக்குது இன்டு 365. Average stock divided by cost of goods sold. Creditors turnaround period. Creditors வந்து average creditors cost of goods sold. அப்ப இன்னும் வந்து கடன் கொடுத்தோட அந்த turnaround period வந்து எனக்கு கால்குலேட் பண்ணலாம். அப்ப கேஷ் கன்வர்ஷன் சைக்கிளுக்கு டெட்டர்ஸ் பிளஸ் ஸ்டாக், டெட்டர்ஸ் எவ்வளோ காலம் இருக்கிறாங்க, ஸ்டாக்காக அதுக்கு எவ்வளோ காலம் இருக்குது, அதனையும் கூட்டி கிரெடிட்டர்ஸை கழிக்க வார நேரம் தான் கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள்ன்ற விஷயத்தை எங்களுக்கு அழகாக கால்குலேட் பண்ண முடியும்.
ஆகவே financial statement of the history habit corporation to see that these activities ratios are and how to understand their message. Balance in account receivable 1,50,000, average inventory 1,25,000, annual sales 1.2 million, annual sales on credit 1 million, cost of goods sold 720,000, and total asset 625,000. இப்போ நான் ஃபர்ஸ்ட்டுக்கு இன்வென்ட்ரி டேர்ன் ஓவரை கால்குலேட் பண்ணோம் என்றால் இன்வென்ட்ரி எவரேஜ் இன்வென்ட்ரி எங்களுக்கு தெரியும். எவரேஜ் இன்வென்ட்ரி 125,000, cost of goods sold 720,000. அப்போ 5.8 times வருது. 5.8 times. Average stock, high cost of sales, the days of receivable on hand, இந்த எக்ஸாம்பிள்ல சின்ன ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. நான் உங்களுக்கு அடுத்த இதில் வேற ஒரு எக்ஸாம்பிள் தரேன் அல்லது இதே தெளிவுபடுத்துகிறேன். இதில் கல்குலேஷனில் ஒரு இஷ்யூ வந்து இருக்குது. இதை நீங்கள் எடுக்க வேணாம். இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை பார்த்தீங்கன்னா சரி, இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி உங்களுக்கு இந்த கல்குலேட் பண்ணலாம். இங்கே வந்து சேல்ஸ் கிரெடிட் சேல்ஸ், cost of goods sold is average creditors, cost of goods sold. இந்த ஆப்ரேஷன் ரேஷியோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல கொஞ்சம் ஒரு ஸ்டெப் விடாமல் படிச்சுறேன். இதில் நீங்கள் இந்த கிளாஸில் எடுக்க வேணாம். இந்த எக்ஸாம்பிளில் சின்ன ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அதை நான் கிளியர் பண்ணி அடுத்த கிளாஸில் உங்களுக்கு வந்து கவர் பண்ணுறேன். ப்ராஃபிட்டபிள் ரேஷியோ, gross net profit margin, இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். சேல்ஸில் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது, நாங்கள் 1000 ரூபாய்க்கு சேல் பண்ணால் எத்தனை பெர்சன்டேஜ் எங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைச்சிது, க்ரோஸ் ப்ராஃபிட்டாக எவ்வளோ கிடைக்குது, நெட் ப்ராஃபிட்டாக எவ்வளோ கிடைக்குது. ஆகவே இதை நாங்கள் க்ரோஸ் ரெண்டே சேர்த்து தான் தந்திருக்கிறோம். இது ரெண்டு ஃபார்முலா இதுக்குள்ளால இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் மார்ஜினில் க்ரோஸ் ப்ராஃபிட் மார்ஜினை நாங்கள் காணலும். க்ரோஸ் ப்ராஃபிட் மார்ஜினை காண்ற நேரம் க்ரோஸ் ப்ராஃபிட் மார்ஜின் ஈக்குவல் க்ரோஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை சேல்ஸ் இன்டு 100. அதே போல் நெட் ப்ராஃபிட் மார்ஜினை நாங்கள் காண்ற நேரம் நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை சேல்ஸ் இன்டு 100. அப்போ அங்கே ரெண்டு ஃபார்முலா இருக்குது. அசெட் டேர்ன் ஓவர் வந்து டேர்ன் ஓவர் டிவைடட் பை அசெட், ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, ப்ராஃபிட் பிபிஐடி நீங்க தந்திக்கிறேன். நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். பிபிஐடின்றது ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ். நிறுவனம் ஏன் பண்ண ப்ராஃபிட்டோட ப்ராஃபிட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கமையும் டேக்ஸையும் கழிக்க முன் வார அந்த ப்ராஃபிட் தான்
PBIT into 100 ஆகவே ROCE என்றது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்றதுக்கு PBIT டிவைடட் பை கேபிட்டல் என்ன முதலீடோ அதனால இருக்க வார்த்தை 100ஆல பெருக்கிறது. ROCE PBIT into ROCE sales asset sales capital asset margin and profit asset leverage. இதுல பல இது காணலாம். ROCE-ல PBIT-ய நாங்க சேல்ஸ் அசெட்ஸால ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்ற விஷயத்தை பொறுத்தவரையில இந்த ஃபார்முலா நான் விளம்பரப்படுத்துறேன் உங்களுக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்ற வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் டிவைடட் பை ஈக்விட்டிஸ் இன்டு 100. இது வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE காணும். ROCE பொறுத்தவரையில ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் டிவைடட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இன்டு 100. ROCE equal PBIT profit before tax இந்த ஃபார்முலாவை நான் உங்களுக்கு தெளிவாக விளம்பரப்படுத்துறேன். இது சின்ன ஒரு சிக்கல் ஒன்று ஏதோ அந்த ப்ரெசன்டேஷன் செய்கிற நேரம் சின்ன ஒரு இது ஒன்று வந்துக்குது லாஸ்ட் மூமெண்ட் நான் செஞ்சுட்டேன். இது உங்களுக்கு இஷ்டம் இல்லை. இந்த பாட்டை நீங்க மறந்துடுங்க. இந்த 3 பாட்டையும் நீங்க எடுங்க. அசெட் டேர்ன்ஓவர் டிவைடட் பை அசெட், அதே பிறகு டேர்ன்ஓவர்னா சேல்ஸ் வரும், க்ரோஸ் ப்ராஃபிட் மார்ஜின், நெட் ப்ராஃபிட் மார்ஜின், அதே பிறகு ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ROCE, அது வந்து PBIT டிவைடட் பை கேபிட்டல் இன்டு 100. அதே பிறகு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் டிவைடட் பை ஈக்விட்டி இன்டு 100. மேல ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்றதுல வந்து PBIT வந்து ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், இன்ட்ரெஸ்ட் லோன் எடுத்து அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் கட்டுறதுக்கும் டேக்ஸ் கட்டுறதுக்கும் முதல்ல உள்ள ப்ராஃபிட். ஆகவே இங்க ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ மார்ஜின் ரேஷியோன்ற வார நேரம் நாங்கள் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோவை 2ஆ பிரிக்கலாம். மார்ஜின் ரேஷியோ வந்து gross profit, operating profit, net profit, EBITDA, இந்த 4 கால்குலேட் பண்ற வந்து gross profit காணையிலும் மார்ஜின், அடுத்தது net profit மார்ஜின், இந்த ரேஷியோகள் earning before interest, tax, dividend and dividend allocation, earning before interest, tax and dividend. அப்ப இந்த EBITDA அப்ப amortizationும் வருமே. earning before interest, tax, dividend and amortization மார்ஜினை காணலாம். இந்த 4 ரேஷியோ யூஸ் பண்ணி நாங்க மார்ஜினை காணலாம். ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்க்கும் மார்ஜினையும் எங்களுக்கு காணலாம். ரிட்டர்ன் ரேஷியோல வந்து ரிட்டர்ன் ஆன் அசெட், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்டட் கேபிட்டல், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, நாங்கள் அதை 3ஐயும் பார்த்தோம். இந்த 3ஐயும் ரிட்டர்ன் ஆன் அசெட் பார்க்கலாம், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்டட் கேபிட்டல் அண்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, இந்த ரேஷியோஸை பார்க்கலாம்.
Gross margin tell us about the profitability of your goods and services. It tell us how much it costs you to produce the product. It is calculated by dividing gross profit by your net sales and multiplying the equation by 100. Gross margin வந்து நாங்க எங்களோட அடுத்த செலவுகளை கழிக்க முந்தி எங்களுக்கு எவ்வளவு லாபம் ஈக்குது, அந்த விற்பனையில எவ்வளவு லாபம் ஈக்குதுன்றத பான்றதுதான் gross margin. For example, imagine that you run a company that sold 50,000 in running shoes last year and had a gross profit of 7 million. 50 million sale பண்ணிக்குது, 7 million gross profit. What was your company's gross margin for the year? 7,000 divided by 50,000 into 100. அப்ப 14% வரும். For every dollar in shoe you sales, you earn 40 cents in profit, but spent 80 cents to make it. அந்த ஷூவை செஞ்சு விற்கிற நிலை கொண்டு வரதுக்கு 86 சென்ட்ஸ் செலவாகிக்குது. அதே நேரம் 14 சென்ட்ஸ் லாபமாக கிடைக்குது, gross ப்ராஃபிட்டாக கிடைக்குது. அதே போல ஆப்பரேட்டிங் மார்ஜினுக்கும் operating margin take into account the cost of producing the product or service at the unrelated to the direct production of the product or service, such as overhead and administrative expenses. It is calculated by dividing your operating profits by your net sales and multiply by the 100. For example, let's say you make and sell computers. Last year, you generated net sales of 12 million and your operating income was what was your operating income was 100 million. What was your operating margin? Operating margin is 0.12. அது வந்து 12% வரும். Out of every dollar you made in sale, you spent 12 cents in expenses. Unrelated to the direct production of the computer. Return on asset measures how effectively the company produces income from its sales. Its asset. You calculate it by dividing the net income from the current year by the value of the company assets and multiply the by 100. For example, imagine that you are the president of large company that manufactures steel. Last year, your company had net income of 25 million, and the total value of its assets, such as plant, equipment, machineries, total 135 million. 25 million divided by 135 into 100. 18.5. This means that you generate 18.5 cents in income for every dollar your company hold in asset. அதாவது ஒரு டாலருக்கு 18.5% ரிட்டர்ன் ஏர்ன் பண்ணி இருக்குது. ரிட்டர்ன் ஆன் அசெட் அந்த யூஸ் பண்ண அசெட்டுக்கு 18.5 சென்ட்ஸ் ஒரு ரூபாய் பெறுமதியான $1 பெறுமதியான அசெட் யூஸ் பண்ணணும் என்றால் 18.5 சென்ட்ஸ் ரிட்டர்னாக ஏர்ன் பண்ணி.
ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அதுவும் ஃபார்முலாவை அப்ளை பண்ணி தரப்பட்டிருக்குது. மெஷர் ஹவு மச் a company makes for each dollar that investor put into it. You calculate it by taking the net income earned by the amount of money invested by shareholders and multiply the by 100. Return on equity equal net income divided by shareholder investments. Return on equity. Have an example, imagine that your social media company just want, அதாவது ஒரு கம்பெனி வந்து என்ன செஞ்சிருக்கின்றால் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 100. your company net income வந்து 10,000, 10 million. அப்ப 100,000க்கு 10 million. what is the return on equity? எனக்கு ஈஸியாக net income வந்து 10 million, total investment வந்து 100, பிரிச்சோம்னா 10 and 100 பிரிச்சா 10 வரும், 10% ரிட்டர்ன் ஆக வரும். இந்த ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சந்திக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஈக்குவல் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் டிவைடட் பை நெட்வொர்த். நெட்வொர்த் ரிட்டர்ன் ஆன் அந்த கம்பெனியில கொடுக்க வேண்டியதெல்லாம் கழித்து வார அந்த பெறுமதி. ஆகவே எங்களுக்கு தெரியும் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் net profit 3044 and equity shares hold outstanding. The total shareholder equity இங்க தரப்பட்டிருக்குது 19,802. ஆகவே 30,344 19,802 பிரிச்சோம்னா 15.37 வரும். அதுதான் ரிட்டர்ன் ஆன் ஏர்னிங். ஏர்னிங் பெர் ஷேர்ன்ற நேரம் நெட் ப்ராஃபிட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸால பிரிக்கவாரு. டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து அந்த டோட்டல் நம்பர் ஈக்விட்டி ஷேர்ஸ் 2,346 share outstanding. Par value is 0.05. ஆகவே டோட்டல் ஏர்னிங் இதால பிரிக்க வார நேரம் வாரதுதான் இந்த எங்களுக்கு இது இன்னொரு இது என்ன நடந்துக்குண்டா. ஆகவே 1.30 இந்த நெட் ப்ராஃபிட் வந்து 3000 ஆகிக்குது. அதே நேரம் டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து இன்னும் வந்து 6 வராது. 234 into 0.05 வேல்யூல வந்தா 2346 into 0.05 2346 into 0.05 117 வருது. இந்த 18 நாங்க எடுப்போம். 118 வேல்யூ தந்திக்குது. per share outstanding. Par value is 0.05. இன்னும் என்னண்டா ஏர்னிங்ஸ் வந்து நெட் ஏர்னிங் per share கால்குலேட் பண்ற நேரம் நெட் ஏர்னிங் வந்து 3044. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 2346 வரணும். 2346 வந்தா தான் 1.30 வரணும். இந்த டைப்பிங் அரௌண்டுக்கு 46 வர இல்ல. இத 3044 divided by 2346 அப்ப 1.3 வரும். 1.3 வரும். Return on capital employed equal net operating profit divided by capital employed. Net profit or operating profit
ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் வேற தந்திப்பா net operating profit தந்திக்குது divided by capital employed 8335 இப்போ 13.75 வரும் return on asset தந்திக்குது net profit divided by total asset 30,011 ஆகவே இது total net profit 300 அதை டிவைட் பண்ண total asset ஆல return on asset வரும் 10.1%. இங்க வந்து return on capital employedல உங்களுக்கு பார்க்கலாம் total asset 30 அதுல current asset கழிச்சிட்டோம்னா current asset interest on pay பண்றல அவை current asset ஓரமாக்குவோம் 8035 divided by net operating profit 3028.65 ஆகவே 13.78 வரும் gross profit தெரியும் gross profit divided by sales அடுத்தது net profit divided by sales investment ratio price earning ratio ன்ற வந்து இது முக்கியமான ஒரு ரேஷியோ நல்லா விளங்கிக் கொள்ளணும் price earning ratio ன்றது மார்க்கெட் price per share ஒரு ஷேர்ஸ் சந்தையில என்ன விலைக்கு விற்கப்படுதோ அந்த ஷேர்ஸ earning per shares ஆல பிரிக்கிறோம் ஒரு மார்க்கெட் price per share ஒரு நாங்க ஒரு ஷேர்ஸ் விற்கப்படுது 100 ரூபான்னு வச்சுவோம் அது ஏர்னிங் அந்த நிறுவனம் ஏர்னிங் per share நாங்க ஏர்னிங் per share கால்குலேட் பண்றதை பார்த்தோம் ஒரு ஷேர் எவ்வளவு ஏர்ன் பண்ணுச்சோ அந்த ஏர்னிங் per shareவால மார்க்கெட் பிரைஸ் per share பிரிச்ச வாரதான் வந்து ஏர்னிங் பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோ விலை வருவாய் விகிதம் ஒரு பங்குக்கான சந்தை விலைய இபிஎஸ் அது ஏர்னிங் per share போன வருஷத்துடைய ஃபோர்காஸ்டிங் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்றதுதான் வந்து இந்த பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோ கன்சியூமர் ப்ராடக்ட் ஹேஸ் trailing PE price earning ratio of 27.5 while the median peer company PE is 33.25 assuming that there are no difference in the fundamentals among the peer firms can consumer product the firm is A correctly valued, B overvalued, C undervalued. இந்த கேள்வி அழகா விளங்கி கொள்ளணும் மாதிரியான கேள்விகள் வரலாம் earnings per share dividend cover இங்க வந்து என்ன தந்திருக்கேன்டா consumer product has a trailing PE of 27.52 while the median peer company is 33.25 assuming that there are no difference in the fundamentals among the peer firms and consumer product the firm is correctly valued. இப்போ இதுல வந்து என்னன்னா இந்த PE ரேஷியோ பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோ 27.52 அதே நேரம் பியர் கம்பெனி 33.25 PE ரேஷியோ பொறுத்தவரையில ஒரு நிறுவனத்தை பொறுத்தவரையில PE ரேஷியோ குறைவாய்க்கிறது தான் நல்ல PE ரேஷியோ குறைவாய்க்கிறது வந்து அந்த நிறுவனத்துல இன்வெஸ்ட் பண்ணின அந்த இன்வெஸ்ட்மெண்ட எவ்வளவு குயிக்கா திருப்பி எடுக்கலும்ன்றது தான் காட்டும் பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோன்றது வந்து அந்த ஆகவே consumer product has a trailing PE of
27.5 while median peer company வந்து 33 இருந்தா இதுல குறைவா இருந்தா இன்னும் வந்து இது undervalued shares நாங்க முடிவுக்கு வரலாம். undervalued shares முடிவுக்கு வரலாம். டிவிடெண்ட் கவர்ன்றது EPS divided by dividend per share. ஒரு பங்குக்கு லாபம் ஏர்னிங் பண்ணதுல எவ்வளவு லாபத்தை நாங்க கொடுத்திருக்கிறோம்ன்றது தான் காட்டும். எத்தனை உதாரணமா 10 ரூபாய் ஏர்னிங் per share 10ண்டா டிவிடெண்ட் பே பண்ண 5ண்டா கவர் வந்து 2 டிவிடெண்ட் கவர் வந்து 2ஆக காணப்படும். இது வந்து உங்களுக்கு உதாரணம் தரப்பட்டிருக்குது. இதோட முடிஞ்சு இதுல நான் உங்களுக்கு சில செக்ஷனை நான் திருப்பி செய்கிறேன். அதில் ஒரு இந்த ஃபார்முலாஸ்ல டைப்போ எரர்ஸ் ஒன்று வந்துருந்துச்சு. இன்னொரு சின்ன ஒரு மிஸ்டேக் கொண்டிருக்கு. அதை நான் உங்களுக்கு திருப்பி செய்கிறேன். மற்றபடிக்கு ஓகே. அடுத்தது அந்த இன்னொரு மிஸ்டேக் ஒன்று இருந்துச்சு. அது ரெண்டையும் நான் திருப்பி அடுத்த கிளாஸ்ல செய்கிறேன். வேற எதுவும் டவுட் இருந்தால் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இதோட முடிக்கலாம்.